Hello viewers, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பண்றது ஒரு பொங்கல் ஸ்பெஷல். நம்ம சேனல்ல ஏற்கனவே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் இந்த ரெசிபீஸ்லாம் இருக்கு. பட் அது கூட கொஞ்சம் க்ளோஸா அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு பண்டிகை கால ஒரு டிஷ் தான் இந்த அக்காரவடசல். இந்த அக்காரவடசல்ன்றது சில கோவில்ல ரொம்ப ஃபேமஸ். இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் டிஷ் வந்து சில நாளில் தான் வைப்பாங்க, ஒரு முக்கியமான விசேஷமான நாளில். அந்த மாதிரி ஒரு விசேஷமான டிஷ்ஷை நீங்கள் பண்ண எப்படி இருக்கும்? சக்கரை பொங்கலுக்கும் இந்த அக்காரவடசலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்கள் சக்கரை பொங்கலே பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னா இது ஒரு பர்ஃபெக்ட் டிஷ் தான். வாங்க, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு பர்ஃபெக்டான அக்காரவடசல். ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கர். இந்த அக்காரவடசல்ல முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சக்கரை பொங்கலுக்கும் இதுக்கும் இது வந்து நம்ம பாலில் வேக வைக்கிறோம். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அதே மாதிரி அதில் பாதி அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறோம். இந்த வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா கழுகிட்டு இது கொஞ்சம் ஊறணும், ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வெல்லத்தில் நான் அந்த பாகு காய்ச்சிடுறோம். இது நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு தண்ணி ஊற்றி அதில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குவோம். இந்த அக்காரவடசல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த பாசிப்பருப்பு, அரிசி, வெல்லம் இது வந்து 1:2:3 125 கிராம், அதாவது ½ கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப்பு அரிசி பச்சரிசி, 2 கப்பு வந்து வெல்லம், அதாவது டபுள், கிட்டத்தட்ட ½ கிலோ இன்னைக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க, ரொம்ப தேவையில்லை. வெல்லம் வந்து எப்போதுமே இந்த அக்காரவடசலோ சக்கரை பொங்கலுக்கோ நீங்கள் வாங்குறப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்கிற, அதாவது கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் டார்க்காக இருக்கிற வெல்லம் வாங்கினா இந்த பாகோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே அளவுக்கு அந்த ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம பொங்கலோ இல்லை அக்காரவடசலோ கலர் வந்து நல்ல ரிச்சாக கிடைக்கும். சில இடத்துல ஒயிட் கலரில் வெள்ளையாக இருக்கும் வெல்லம், அந்த வெல்லத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை பாகு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று வந்து வெள்ளத்தில் வந்து எப்பொழுதுமே இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அந்த மண் சில சமயம் இருக்கும். ஸோ பாகு காய்ச்சி அது வடிகட்டுறப்போ அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், நல்ல ஈவனாக, அது ரொம்ப முக்கியம். ஸோ பாகு காய்ச்சி பண்ணுறது ரொம்ப கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெள்ளை பாகு காய்ச்சிற ப்ராசஸில் வந்து நல்ல காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை. வெல்லம் ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்துருச்சுனாலே இது ரெடி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, இது இப்போ ரெடி. ஸோ அழகான ஒரு அருமையான ஒரு கலர் இது. ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த வெல்லம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபைனலாக அந்த டிஷ் என்ன கலரில் இருக்குன்றது நமக்கு வரும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி, பருப்பு ரெண்டையும் நம்ம வேக வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது நல்ல ஒரு வடிகட்டி எடுத்துட்டு இந்த பாகை அழகாக வடிகட்டிடுங்க. கடைசியில் இருக்கிற கொஞ்சம் மண், அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அருமையான பர்ஃபெக்டான ஒரு கலரில் வெள்ளைப்பாகு ரெடி. ஸோ இப்போது நம்ம சமைக்கிற பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஊற வச்சுருக்கிற பருப்பு, அரிசி, பருப்பு 1 பங்கு, அரிசி 2 பங்கு எடுத்துருக்கோம். 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இப்போ ஊறி இருக்குது. நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். முக்கியமாக அதை பால் தான் வேக வைக்க போகிறோம். பட் கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும் உங்களுக்கு. இப்போது ஒரு 3/4 லிட்டர் பால், நம்ம எடுத்துருக்கிற அரிசி பருப்பு அளவுக்கு ஒரு 3/4 லிட்டர் பால் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கோம், ஒரு 1/4 லிட்டர் டோட்டலாக தண்ணி சேர்த்தா போதும். பால் நல்லா கொஞ்சம் கொதித்து வர ஆரம்பிக்குது. அரிசியும் அந்த பருப்பும் ஒரு 3/4 பங்கு வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏன்னா பால் நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதி குக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா அரிசி வந்து எவ்வளோ பழைய அரிசியாக இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த அரிசி வந்து நல்ல பழைய அரிசின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். அதனால் இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் பத்தலை, ஒரு
ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக குக் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெள்ளை பாகை நம்ம இதில் சேர்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிடுச்சு ரெண்டும். ஸோ இந்த டைமில் குங்குமப்பூ ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவை அப்படின்னா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15லேருந்து ஒரு 20 ஸ்ட்ரிங்ஸ் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளை பாகு சேர்த்துருவோம். ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிருங்க. நம்ம ஏற்கனவே வெள்ளை பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். எப்போதும் வெள்ளை பாகு சேர்த்தோன்னே கொஞ்சம் அந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாகும். அது ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ குக்கிங்கில் கொஞ்சம் ஒன்றா குக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டைட் ஆகிறப்போ ஆல்மோஸ்ட் இது ரெடி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேர்க்க வேண்டியது ஒன்று 2 இன்னும் பொருள் தான் சேர்க்கணும் அதுக்கு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கொதித்து ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் பொடி சேர்த்துக்குங்க. பொடியாக இருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம குங்குமப்பூ சேர்த்துட்டோம். அதில் ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, அக்காரவடசல் வந்து ஒரு பிரசாதம் மாதிரி நம்ம பண்ணுறதுனால யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதில் வந்து கார்னிஷ்க்கு வந்து இந்த நம்ம முந்திரி பருப்போ இல்லை ரைசின்ஸோ இதை வந்து நம்ம திராட்சையோ நம்ம போடுறதில்ல. ஆப்ஷன் நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக அக்காரவடசல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்து நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம், இல்லை இதுலேயே கூட சேர்த்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஃப்ளேவர். ஜஸ்ட் ஒரு துளி இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான கரெக்டான ரெசிபியில் அக்காரவடசல் அந்த ரேஷியோ, அதாவது பருப்பு அரிசி வெல்லம் அந்த 1:2:3 அந்த ரேஷியோ. குக்கிங் வந்து எந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்க்குறோம், எவ்வளோ குக் பண்ணுறோம், எது வரைக்கும் குக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் நம்ம வெள்ளை பாகு சேர்க்குறோம், அது ரொம்ப முக்கியம். இது பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி குக்கிங்.